கதவை அடைச்சிட்டு வாடா. என்னக்கா ஏதாவது ரகசியம் சொல்ல போறியா என்ன? நம்ம ரகசியமா வச்சிருந்ததெல்லாம் அம்பலம் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. என்னக்கா அந்த மலர் வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவான்னு பயப்படுறியா? அது வெளியே போனா கூட அது அட்டெம்ப்ட் ஆஃப் மர்டர்னு குறைஞ்ச தண்டனையோட முடிஞ்சு போயிடும். ஆனா இப்ப மலர் சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த அவ நடத்திட்டானா பக்கா மர்டர், 100% பனிஷ்மெண்ட்ல போய் முடிஞ்சிடும். என்னக்கா சொல்ற? அவ நிக்கிதா கேஸ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாடா. அத ஆராய்ச்சி பண்ணி அவ என்னக்கா பண்ண போறா? என்ன பண்ண போறாளா? ஏண்டா நீ என்ன முட்டாளா? அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறாளா? அதாங்க கேக்குறேன். அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதால அவளுக்கு என்ன லாபம்னு கேக்குறேன். டேய், கொலைப்படியோட சந்தோஷ் சுத்திட்டு இருக்கான். அர்ஜுன் தான் கொலை பண்ணிருப்பான்னு பிரகாஷ் நினைக்கிறான். இதனால வர பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட இவ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சே தீருவேன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. அக்கா, அந்த கொலைக்கு ஒரே ஒரு சாட்சி அந்த விக்னேஷ் தான். அவன் இல்லைன்னா அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நாம அவனுக்கு ஒரு எண்டு காட்டு போட்டோம்னா அப்புறம் எந்த கொம்பனாலையும் நம்மள பிடிக்க முடியாது. எல்லாரையும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு நாம மட்டும் நிம்மதியா இருந்தோம். இப்போ நம்மள சுத்தியே இத்தனை பிரச்சனை வந்து நிக்குது. அக்கா, அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் நீ இருக்கே. ஆமாக்கா, அம்மா கிட்ட மலரை துரத்தணும், அப்பதான் அர்ஜுன் நம்ம வட்டத்துக்குள்ள வரவன் ஏதோ ஐடியா கொடுத்துட்டு இருந்தியே. ஆனா ஒண்ணுக்கா, அந்த மலரை துரத்துறது ஒண்ணு சாதாரண விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல அவ போனா போயிடுவாளா? அவளை அர்ஜுன் தான் வெளியே அனுப்பிடுவானா? சொல்லுக்கா. அக்கா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அம்மாவுக்கு சாப்பாடுல மருந்து கலந்து நாம தான் கொடுத்தோம். ஆனா அதை அவ தான் கலக்குனான்னு அம்மா நம்புற மாதிரி பண்ணோம். அப்படி இருந்தோம் அம்மாவாலேயே அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்ப முடியுதா? இல்ல அர்ஜுன் தான் அதை நம்பினானா? இதை தாண்டி நீ என்ன பண்ணா அவளை வெளியே அனுப்புவாங்கன்னு நீ நினைக்கிற? இதெல்லாம் நடக்காத விஷயம். வேற ஏதாவது விஷயம் இருந்தா யோசிக்கா. நம்மளை எப்ப வெளியே அனுப்புவாங்களோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அவளை அனுப்ப போறேன்னு சொல்ற? இந்த துர்கா ஒரு விஷயத்தை கையில எடுக்க மாட்டா. அப்படி எடுத்துட்டானா அது முடிக்காம ஓய மாட்டா. மலரை அனுப்பணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். நிச்சயமா அவளை அனுப்பி வைப்பேன். அத நான் கூட செய்ய மாட்டேன். அம்மாவையும் அர்ஜுனையும் வச்சே செய்வேன். அதுக்கான ஸ்கெட்சை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன ஸ்கெட்சுக்கா போட்டிருக்க? அத நான் யார்கிட்டையும் சொல்றதா இல்ல. அத நான் கரெக்டா பக்காவா யோசிச்சு கரெக்டான நேரத்துல கரெக்டான இடத்துல நான் லான்ச் பண்ணுவேன்.